வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா என்னடா புது பிரச்சனை, நம்ம வெண்பா குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா தேடின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயத்துல அப்படியே சும்மா நம்ம தலைவர் விஜய் இதுக்கு தான் நான் மல்லியை வச்சேன், மல்லி எதுக்காக வச்சுன்னு கேட்டீங்களே. ஒரு கேட்டாக இருந்தால் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்ணை மட்டும் பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் என் பொண்ணை பார்த்துக்கிறதோட உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்போவே. ஆனால் என் பேச்சை கேட்காம நீங்கள் தேவையில்லாமல் பேசுங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஒரு பக்கம் கோபமாக பேசுறாரு நம்ம விஜய். உடனே பார்க்கணுமே நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரஞ்சிதமும் மறுபக்கம் அந்த ஓட்டவாய் பாட்டியும் ரெண்டு பேரும் குட்டுன்னு ஓடுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் தேடினாலும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர தேடுற படம் காணும். இவங்க ரெண்டு பேரும் தேடுறது அங்கே தாண்டா இருக்கு எப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துருக்குங்க. அப்படி என்னடா நடந்துச்சு, நீ இவ்வளோ ஷாக்காக சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு ஒரு பக்கம் பக்கு திக்குனுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் சொல்லலாம். சரி இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போக, அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் யார் இப்போ மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா அரவிந்துங்க. அரவிந்தா அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கயல் சீரியலும் அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலும் கொஞ்சம் மாசினா மாசா கிளாஸாக அதை விட்டுட்டு விலகின நம்ம தலைவன் அரவிந்த் தாங்க. அதில் யூத்தாக இருந்தார், இதில் வேற லெவல் யூத்தாக இருக்காரு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங் தாங்க. பேசுகிற வார்த்தையிலே அப்படியே சும்மா கற்பூரம் மாதிரி ஒரு பக்கம். இப்போ அந்த நெருப்பு எப்படி வர்றோம் அப்படியே சும்மா அதில் பற்றிக்கினா கூட எந்த நெருப்பு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எதனா போதையை பற்ற வச்சுட்டு அது மேலே நம்ம போனால் கூட நம்ம கைக்கு ஒன்றாகாது, டங்குன்னு எகிட் ஜாலியாக விளையாண்டுப்போம். அந்த மாதிரி தாங்க இவர் வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே வில்லேஜ் சைடு இருக்கிறதுனால அந்த வார்த்தை கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே அப்படியே சும்மா அட்ராக்ஷனாக இருக்குது. சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இவர் கார் முன்னாடி மாட்டிடுறாங்க. ஆனால் இவர் இடிக்கலைங்க, டக்குன்னு பிரேக்கை போட்டு குடுக்குன்னு ஓடி போய் மற்றவங்கள இருந்தால் ஏய் கல்மா கஷ்மாலா என்ன அந்த பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க. ஆனால் இவர் இறங்கினோடனே அம்மு என்னாச்சு, எங்கே போகிற நீ, ஏன் இங்கே வந்த, எங்கே உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பணிவா பாசமா அக்கறையா அப்படியே அவர் பேசுறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அடடா இந்த மாதிரி ஒருத்தன் நம்ம கூட இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசி போட்டு தள்ளுறாங்க. ஒரு பக்கம் அரவிந்தா வேற லெவலியா, நீ உன்ன மாதிரி ஆளுதான் இந்த ஊருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பக்கம் ஆவலா காத்துன்னு இருக்குங்க. இந்த அளவுக்கு மல்லி சீரியல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க. ஆனால் இப்போ நடனா ரொம்ப இருக்குது எனக்கு அரவிந்த் வந்த பின்னாடி. ஒருவேளை இந்த சீரியலில் அரவிந்த் தான் ஹீரோ ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் என்ன வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் முடிவு பண்ணுறதுலாம் இருக்குது. ஏன்னா நம்ம மைண்ட் செட் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நாம் சொன்னால் டேரக்டர் ஒரு மைண்ட் செட்டில் அவர் ஒரு பக்கம் செய்வார், செஞ்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு தான் போக போகிறாரு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் நம்ம கையில் இருக்காங்களோ அவங்க இருந்துட்டு அரவிந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கு தங்கச்சியாக இருக்காங்க. என்னதான் தங்கச்சியா சூப்பரா எல்லாரும் ஒரு பக்கம் கலந்து இந்த சீரியலில் வேற லெவலில் அப்படியே சும்மா மேலே கூட்டின்னு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேலே கூட்டின்னு போக போகிறாங்களா ஒரேடியாக சீரியலில் அப்படியே சீமன் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி அப்படியே சும்மா போகடா அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கி விட்டு போக போகிறாங்களான்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்தா தெரிய போது. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகேன்.